அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவதுங்க, எங்கள் தரப்பில் என்ன கேள்வியை கேட்டார்களோ அதற்கு பதில் இல்லை. எப்படின்னு பாருங்க. அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது பற்றி அல்ல தலைப்பு. நல்லா கவனிச்சுங்க. நீங்க இப்பளுக்குள்ள வாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வது பற்றியதல்ல. கேள்வி என்னன்னா, மௌலிதுல குற்றம் குறை இருக்கு. நாங்க சொன்னது மௌலிதில் குற்றம் குறை இருக்கு. அந்த குற்றம் குறைக்கு குர்ஆன்ல என்ன ஆதாரம், ஹதீஸ்ல என்ன ஆதாரம்? குற்றம் குறைனா ஏதோ ஒரு சின்ன தப்பு நீங்க நினைக்க கூடாது. எப்படி பாதகமான பயங்கரமான தப்பு நீங்க கவனிச்சிருக்கு, அது உங்களுக்கு விளக்கம் தெளிவா மீண்டும் கொடுக்கிறேன். நம்ம நாவூர் ஷாவுலமி இருக்காங்கல்ல, விளங்குற யாருன்னு? நாவூர் ஷாவுலமி அவர்கள். நம்ம நாகூர் ஷாவுலமி அவர்கள், நம்முடைய நாகூர் ஷாவுலமி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பொன் பார்க்க போறாருங்க. ஷாவுலமி அவர்கள் தன் மகனுக்கு பொன் பார்க்க போறாரு. அதான் மருமகளை தேட போறான்னு வச்சுக்கோங்களேன். போகும்பொழுது தெருவில் போகும்பொழுது ஒரு குளம் வருது. அங்க 2 பிள்ளைய குளிச்சுட்டு நிக்குது. 2 பிள்ளை என்ன செய்யுது? குளிச்சுக்கிட்டு நிக்குது. அதுல ஒரு பிள்ளை மூத்த பிள்ளைய பாக்குறாரு ஷாவுலமி. 2 பொம்பளை பிள்ளைல மூத்த பொம்பளை பிள்ளைய பாக்குறாரு ஷாவுலமி. பார்த்துட்டு மூத்த பிள்ளைய பார்த்து தடவி கொடுக்கிறார். அதுதான் நாங்க சொல்றது. என்ன குறை, நீங்க சாதாரண குறை நினைக்க கூடாது. அந்த பிள்ளைய தலைய தடவி கொடுக்கிறார். தடவி கொடுத்துட்டு சொல்றாரு, நீ தாமா என் மருமகா, என் மகனுக்கு யூசுப் என்ற என்னுடைய மகனுக்கு நீ தான் மருமகளா வரணும். உங்க அத்தா உங்க வாப்பா திருப்தி பண்ணிட்டான்னா உன்னைத்தான் நான் மருமகளாக்க போறேன், உன்னை என் மகனுக்கு என்ன செய்யறேன், கெட்டிக்கிறேன். இப்படி வருது மோல்து கிதாபில். எப்படி வருதுன்னு தெரிஞ்சுட்டா, இப்படி வரக்கூடிய இந்த மோல்து கிதாபில் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொன்னாங்க? ஏற்கனவே ஹதீஸ் வாசிச்ச நம்ம தரப்புல மா மஸ்தத் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதம்ராத்தில் கத்து. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை அடுத்த அந்நிய பெண்ணுடைய மேனில் அல்ல கையிலோ தொட்டதில்லை, பட்டதில்லை, சும்மா கூட பட்டதில்லை. சரியாதனமா இவ்வளவு ஜாக்கிரதையாக நமக்கு வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு உஷாராக இருக்க வேண்டிய இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த ஷாவுலமி என்ன செய்யறாருன்னு சொன்னா, தான் மகனுக்கு பொன் பார்க்க போயிட்டு அதை தச்சலா கண்ணில் பட்டுன்னு சொன்னா பரவாயில்ல, தடவி வேற கொடுக்கிறாரு. தடவி கொடுத்துட்டு நீ தாம என்ன என் மகனுக்கு மனைவியா வர போறேன், மருமகளா வர போறேன்னு தடவி கொடுத்தாரு. இப்படி குளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போறது, அங்க போய் அடுத்த பிள்ளைய பாக்குறது, அந்த அடுத்த பிள்ளைய பார்த்து தலையை தடவி கொடுக்கிறது, இது குர்ஆன்ல எங்க இருக்கு நாங்க கேட்கிறோம். கேள்வி அதுதான். இவ்வளவு பயங்கரமான குற்றம் குறையில இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ சின்ன குற்றம் நீங்க நினைக்க கூடாது. இவ்வளவு அசிங்கமான மானக்கேடான ஒரு விஷயம் இந்த மௌலிது கிதாபில் இருக்கு. இதுக்கு இந்த இவ்வளவு பெரிய குற்றம் குறைய நாங்க சொல்லியிருக்கோம். இப்படி தடவி கொடுக்க குர்ஆன் இஸ்லாம் வசனம் சொல்லுது. இப்படி அடிய பண்ணி குளிச்சுட்டு போய் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பாரு, புகாரியை பாரு. புகாரி சொன்னார்ல, புகாரில போய் பாருங்க. இப்படி அந்நிய பண்ண பார்க்கலாம், இப்படி தடவி கொடுக்கலாம். தடவிக்கு ஒன்னதான் என் மகளுக்கு கட்டுவேன், மருமகள் தடவி கொடுக்கலாம் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து குறை இருக்கு நாங்க சொல்றோம். புகழ் ரசூல்லா புகழ் என்பதல்ல இப்ப தலைப்போம். இப்போதைய தலைப்பு மௌலிது குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது. சாதாரண குறை குற்றம் அல்ல, அசிங்கமான மானக்கேடான குறை இருக்குது என்பது எங்களுடைய வாதம். இப்படி இருக்குது மௌலிது கிதாபுல. இதை நீங்க நல்லா படிங்க. இதற்கு குர்ஆன்ல இருந்து அதான் காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. இப்படி குர்ஆன்ல இப்படி தரலான்னு இருக்கு, ஹதீஸ்ல இப்படி தரலான்னு இருக்கு. இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்து உங்க வாழ்த்து வைங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் உங்களுடைய எந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். கொஸ்டின் அப்படிப்பட்டது. ஏன்னா தலைப்பு நாங்க தலைப்பு விட்டு மாறல. ரசூலுல்லாஹி புகழ்வது என்று தலைப்பு இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுவோம். அது தலைப்பல்ல. இப்போதைய தலைப்பு இந்த தலைப்புக்கு உட்பட்டு நாங்க ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் உங்களுடைய அடுத்த கேள்வியை நாங்கள் பதில் சொல்லுவோம். இது எங்களுடைய வாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்த்தரப்புல பேசக்கூடிய சகோதரர்கள் ஒரு வாதத்தை சொன்னாங்க. என்ன வாதம் சொன்னாங்கன்னா, மௌலூதுகளில் ஒரு வார்த்தை கூட தப்பே இல்ல, குர்ஆன் எதிராக இல்ல. அது அழுத்தம் திருத்தமா அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நாங்க மௌலூத கரைச்சு கொடுத்தோம், அந்த வார்த்தை பயன்படுத்தலாம். ஆனா அந்த அளவுக்கு வரிக்கு வரி படிச்சோம். மௌலூத வரிக்கு வரி படிச்சுட்டோம். படிச்சதுல ஒரு வரி கூட தப்பு இல்லை. இப்பதான் நாங்க கேட்கிறோம், வரிக்கு வரி படிச்சீங்கல்ல, ஒரு வரி கூட தப்பு இல்ல. ஆனா பொம்பளை தலைய தடவுனது என்ன தப்பு? அது
சொல்லுங்க பார்ப்போம். நீங்க செய்ய மாட்டீங்க, நான் செய்ய மாட்டேன். ஒரு வழி உள்ள செஞ்சதாக இருக்குது. நீங்க செய்ய மாட்டீங்களங்க. உலகத்துல எந்த முஸ்லீம் செய்ய மாட்டான். செஞ்சா அவர்கள் முஸ்லீமா என்று நாம சந்தேகப்படுவோம். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு தப்பை ஒரு வலியுள்ளா என்று நீங்க மதிக்கக்கூடிய அவரை பற்றி நீங்க எதை உயர்வாக கருதுகிறீர்களோ அந்த மௌலூதுல இவ்வளவு மோசமான தப்பு இருக்குது அப்படி நாங்க சொல்றோம். அப்ப என்ன செய்யணும்? நீங்க தெளிவா ஆதாரத்தை காட்டணும். என்ன எங்க தரப்புல கேட்ட மாதிரி அது ஆயத்து இருக்குது, தடவலாம், ரசூல்லா வந்து தடை இருக்கிறாங்க காட்டுங்க. அல்லது குளிக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், சைட் அடிக்கலாம், அதுதான் அதுக்கு அர்த்தம். சைட் அடிக்கலாமா? இந்த மௌலூது அதுதானே இருக்குது. வலியுள்ளா எதுக்கு குளத்தம் கிடைக்க போகணும்? வலியுள்ளா எதுக்கு அங்க போகணும்? நீங்க நாங்க போறதுக்கு யோசிப்போங்க. சாதாரண மனுஷன் யோசிப்போம். அவர் போறாரு, குளிக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு, பொம்பளை பாக்குறாங்க. குளிக்கக்கூடிய இடத்துல ஒரு பொம்பளை வந்து எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய தவறுகள் இருக்குது. அதனால இது வந்து சாதாரண குற்றம் என்று நாங்க சொல்லல. மிகப்பெரிய தப்பு. நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லீம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது சாதாரண தப்பு இல்ல, இது பெரிய தப்பு. சைட் அடிக்கிறது, தடையை கொடுக்கிறது, அங்கு போய் பார்த்துட்டு நிற்கிறது, இவைகளெல்லாம் பெரிய தப்பு என்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிந்த ஒன்று. இந்த தவறை குர்ஆன் தடுக்குது. அதை விளைவிக்கணும். இந்த தப்பை என்ன செய்யுது? குர்ஆனும் ஹதீஸும் தடுக்குது. இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல ஆயத்தை சொல்லிட்டோம். குல்லில் மூமினீன, மூமின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். சூரத்து நூறுல அல்லாஹ் இப்படி சொல்றான். இந்த ஆயத்துக்கு இது எதிர் இல்லையா? இந்த ஆயத்துக்கு எதிர் தானங்க. ஒரு அந்நிய பெண்ணை வந்து அதுவும் குளிக்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கறது வந்து இந்த ஆயத்துக்கு எதிர் இல்லையா? அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு எதிரு, இந்த ஆயத்துக்கு எதிர்ங்கிறது முதல்ல நாங்க நிரூபிச்சுட்டோம். இது குர்ஆனுக்கு எதிர்ங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை எந்த பெண் மேலும் படவில்லை, அதாவது அந்நிய பெண்கள் மீது படவில்லை என்பதையும் ஹதீஸோடு நிரூபித்து காட்டிட்டோம். இந்த ஒரு தலைப்பு, இந்த ஒரு வரி போதும். எங்க தலைப்பை நாங்க கோர்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு வரி போதும். வந்து ஒரு குப்பை தான், அசிங்கம் தான். அதுல வந்து நல்ல கருத்து இல்ல. கண்டிப்பா சப்ளை பண்ணாதீங்க. தண்ணி சப்ளை பண்ணாங்க. இது வந்து தௌஹீத் ஜமாத் சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு மேடை அல்ல, விவாத மேடை. இருதரப்பாரும் செலவு செய்து பங்கிட்டு செய்யக்கூடிய விவாத மேடை. இங்கு நாங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறோம். உட்பட்டதாக குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக மௌலித் வரிகள் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். முரண்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம். முரண்பட்டிருந்தால் காட்டுங்கள் என்றும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அந்த கேள்வியை மதித்து முரண்பட்ட ஒரு முரண்பாடை காட்டினோம். நிறைய இருக்குது. இந்த இது பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற அந்த எக்கச்சக்கமான ஆதரவு எப்படி பதில் சொல்ல போறீங்க? பதில சொல்லுங்க, அடுக்கடுக்க எடுத்து வைக்கிறோம். இருக்கிறது 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு தலைப்புக்கு, கிடைச்சிருக்கிறது 2 மணி நேரம் தானே. சீக்கிரம் பதில் சொல்றீங்கன்னா அதை ஒத்துக்கொள்றோம், பரவாயில்ல. ஆதரப்பும் ஹதீஸ் இருக்குதா, சரி. அல்லது இல்லைங்க ஹதீஸ்லாம் இல்ல ஆனா தடவலாம் அப்படின்னு சொல்றீங்களா, மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதற்கு மிக கவனமாக சொல்ல வேண்டும். இது புத்தகத்தை ஆய்வு செய்வது கிடையாது. நாங்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை தலைப்புக்கு உட்பட்டதாக நீங்க சிந்திக்கணும். நடுநிலையா சிந்திங்க. நீங்களும் எதிர் தரப்பா இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத் தரப்பா இருந்தாலும் சரி, நடுநிலையா சிந்திங்க. அதே போல அவர்கள் எடுத்து வைக்கிற வாதமும் தலைப்புக்கு உட்பட்டதா, அதாவது மௌலிது அனைத்து வாசகங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு வார்த்தைக்கும் கூட மாறுபடவில்லை என்றவர்கள் சொன்னார்கள். எங்க மாறுபட்டுருக்கீங்கன்னு கேட்கிறோம். இல்லைங்க நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க, இதுக்கு இந்த ஹதீஸ் இருக்கு காட்டுங்க. இருக்கிறத அள்ளி போடுறோம். அது இருக்கிறத கூடிய இதை காட்டினா நமக்கு இன்னும் 2 நாள் ஒரு தலைப்பு பேச வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விகள் மீண்டும் மீண்டும் இதே கடைசி வரை கேட்போம், பதில் சொல்லாத வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். எதிர் தரப்பில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல விவாதம் பண்ணிட்டு போறாங்க. அதுல குறிப்பாக கொஞ்சம் விவாத ஒப்பந்தத்தை என்ன செஞ்ச கொஞ்சம் படித்து பார்க்குமாறு சொல்றேன். விவாத அடிப்படை 13ல 2வது விதி என்ன போடப்பட்டிருக்குன்னா, அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஹதீஸ் லைஃபா செய்யா இல்லையாங்கிறதுல மட்டும்தான் அறிஞர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர
மற்ற எதற்காக வேண்டி எந்த அறிஞர் இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்ல மாட்டோம், அவங்களும் சொல்லக்கூடாது. அவங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. இதை விட்டுட்டு போய் விவாதம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, சுபஹான மௌலூது மொய்தீன் மௌலூது ஒருவர் எழுதினாரு, அந்த புத்தகத்தில் தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அங்க கொண்டு போறாங்க. ஒரு தனி மனிதர் எழுதினது இல்ல. நம்ம இப்ப சமுதாயத்துல இந்த தமிழக மக்களால் புனிதமாக ஓதப்பட்டிருக்கக்கூடிய இந்த